இன்றைக்கி இப்படி பார்க்குற அசிசி லாட்ஜு முன்னொரு காலத்தில், அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. இந்த அடையாளத்தை மறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் அதை வந்து இடிச்சிடாமல் இதை அப்படியே வச்சுட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. வேளாங்கண்ணியில் எத்தனை திருவிழா வந்தாலும், எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் அத்தனை பேரையும் தாங்கக்கூடிய, அரவணைச்சி வச்சுக்கக்கூடிய இடமா தான் இந்த அசிசி குடில் வந்து விளங்குச்சு. மிகப்பெரிய இடத்துல நிறைய கட்டடங்கள் அதாவது கட்டடம் இல்லை, அது மேலே வந்து ரூஃப் இது சீட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே பில்டிங்காக போச்சு. இந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போலவே இந்த அசிசிஆர் லாட்ஜும் மிகப்பெரிய புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வேளாங்கண்ணி பெரிய கோயிலேருந்து பழைய வேளாங்கண்ணிக்கு வர்ற வழியில், அதாவது சிலுவை பாதையில் வந்துட்டு இருக்கும்போது இடதுபுறத்தில் பெரிய கேட்டு, அது உள்ளர ஒரு கிரவுண்டில் வந்து நிறைய கட்டிடங்கள். இதுதான் நம்ம போகிற அசிசிஆர் லாட்ஜ். முன்னாடி வந்து இது வந்து அசிசிஆர் குடில்பாங்க, இப்போ வந்து அசிசிஆர் லாட்ஜுன்னு இருக்குது. இது உள்ள வந்து நமக்கு வந்து ஹோட்டல் இருக்குது, அப்புறம் ஸ்நாக்ஸு கடைகள் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது, அப்புறம் அவசரத்துக்கு தேவையான டாய்லெட்டு பாத்ரூம் இருக்குது. எல்லாத்த விட எவ்வளோ மக்கள் வந்தாலும் அவங்கள அத்தனை பேரையும் கொள்ளும் அளவுக்கு பெரிய வசதியான இந்த லாட்ஜ் வந்து கோயிலேருந்து நேராக பார்க்குற அளவில் தான் இருக்குது. தூரமும் பார்க்கிங் வசதியெலாம் தனியாக தேவையே இல்லை, எந்த இடத்துல வேண்டாலும் இங்கே போட்டுக்கலாம். இருந்தாலும் இந்த அசிசி லாட்ஜுக்கும் அடுத்த இடத்துல கோயிலோட பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. அதில் 1000 பஸ்ஸு கார்கள் கூட விடலாம், அவ்வளோ பெரிய கிரவுண்டு. அந்த பார்க்கிங்கை தாண்டி நமக்கு வந்து கோயில் கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் கோயிலுக்கும் இந்த அசிசிக்கும். இந்த அசிசி கோயில் கட்டின காலத்துலேருந்து மிக சிறிய அளவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் இருக்குது. கோயிலை எப்படி மக்களுக்கு தெரியுமோ அதே போல் இந்த கோயிலோட அசிசி லாட்ஜும் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து தங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ உள்ள லாட்ஜெலாம் வந்து ஒரு நவீனமாகப்படுத்தப்பட்ட லாட்ஜெலாம் தற்காலிகத்துக்குள்ளே தான் அதெல்லாம் வந்து கட்டப்பட்டது. வேளாங்கண்ணிக்குள்ளே ஆதி காலத்தில் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு நிறைய லாட்ஜுகள் போலலாம் இருக்காது. ஏதோ 1-2 இருக்கும், அதுவும் காஸ்ட்லியான லாட்ஜு. வேளாங்கண்ணி உள்ள சாதாரண மக்கள் வந்தால் கூட இதில் வந்து தங்கிக்கலாம். விலை வந்து மிக குறைவாக, அதாவது எனக்கு தெரிஞ்சு 50-60 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை வாங்கியிருக்காங்க இந்த அசிசி குடிலில். அந்தளவுக்கு வந்து இந்த இடம் ஒரு புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுப்படின்னு தனியாக வந்து ஒரு செட்டிங் வச்சுருக்காங்க, செட்டப். அந்த இடத்துல ஒவ்வொரு லைனோட எண்டில் கிச்சன் இருக்கும். நம்ம என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்து, மீன் கறி எது வேணாலும் வாங்கிட்டு வந்து அங்கே சமைச்சி சாப்பிட்டுட்டு படுத்துன்ட்டு சாயந்தரம் போய் சாமி கும்பிட்டுட்டு, இது வந்து விலையால் நம்ம தங்கறதுக்கு குறைவு, ரொம்ப ஃப்ரீயான இடம். இதெல்லாம் வந்து ஒரு பிரசாதம் தான் வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து தங்கினவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து யாராவது தங்கியிருந்தீங்கன்னா இதோட அனுபவத்தை பற்றி கமெண்ட்டாக சொல்லுங்கள். இப்போ வந்து எவ்வளோ பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். 5 பிளாக்லேயும் கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மே மாதத்துலலாம் இந்த வேளாங்கண்ணியை சமாளிக்கிற அளவுக்கு இந்த கட்டடங்கள் வந்து ஒத்துழுது. இந்த அசிசியெல்லாம் இல்லாட்டி வேளாங்கண்ணியில் வந்து தத்தளிக்கிற அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் தடுமாறிடுவாங்க. அதையெல்லாம் கருதியோ என்னவோ வந்து கோயில் நிர்வாகம் இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டி அதிக அளவு வசூல் பண்ணாமல் நடுத்தர மக்களாலையும் ஏழை மக்களாலையும் தாங்குகிற அளவுக்கு
வசூல் பண்ணாங்க. அதுக்காக இந்த கோயில் நிர்வாகத்தை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். நீங்கள் எல்லாருமே வேளாங்கண்ணியில் லாட்ஜி நல்ல லாட்ஜி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டில் கேட்குறீங்க. நல்ல லாட்ஜின்னு பார்த்தா ஒன்று தான் சொல்லலாம், அதாவது காஸ்ட்லியான லாட்ஜை பற்றி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த அசிசியெல்லாம் அந்த கேட்டகரியில் தான் வரும், ஆனால் காசு அதிகமாக இருக்காது. இதே தரத்தோட இதே ஒரு நிலையில் உள்ள லாட்ஜி விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை நல்ல லாட்ஜின்னு சொல்லிட முடியாது. நமக்கு என்ன தேவை, எந்த அளவுக்கு சுத்தம், எவ்வளோ தூரம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து நல்ல லாட்ஜின்ட்டு ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த வகையில் பார்த்தா வேளாங்கண்ணியில் மிக சிறந்த லாட்ஜின்ட்டு இந்த அசிசியை சொல்லலாம். ஏன்னா நான் உள்ளே போய் நிறைய நேரம் வந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நீட்னஸாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எந்த சத்தம், எந்த சண்டை சச்சரவு வராமல் ஒரு அமைதியாக, அதுக்கு செக்யூரிட்டி எல்லாமே தேவைகளை அங்கே வந்து பூர்த்தி செய்து கொள்ள அளவுக்கு இந்த இடம் வசதிப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த பெரிய கட்டிடத்துக்கும் தனித்தனியான அடுப்புகள் உள்ள இடமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பழைய அசிசி குடியில் இந்த உள்ளூர் மக்கள் வந்து வாடகை பாத்திரங்கள் வச்சு ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க, தொழில் நடத்திட்டுருக்காங்க. நமக்கு தேவையான சட்டி, பானை, அகப்பா, இந்த மாதிரி எது தேவையோ அவங்கள்ட்ட வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கேயே உட்காந்து சமைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இது வரைக்கும் வந்து பெரிய கட்டடம், இது அளவு எந்த அளவுன்னு நல்லா கணிச்சு சொல்ல முடியல. ஆனாலும் வேளாங்கண்ணியில் மிகப்பெரிய ஒரு ஏரியா இது. இதுதான் 5வது பிளாக்கு. இத்தனை பிளாக்கு நிறையணுன்னா கண்டிப்பாக ஒரு மே மாதத்துலேயோ அல்லது ஒரு ஆகஸ்ட் திருவிழாவில் மட்டும்தான் எல்லாம் நிறையும். ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டிடங்களுக்கு நார்மல் நாட்களில் வந்து அவ்வளோ மக்கள் வரமாட்டாங்க. இப்போ வாங்க நம்ம பழைய குடில், அதாவது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடியில் பார்ப்போம். இந்த குடியில் தான் இப்போ வந்து பழைய இது நமக்கு தேவையான பாத்திரங்கள் வந்து சமைக்கிற பாத்திரங்கள்லாம் வாடகைக்கு வர்றாங்க. இப்போ எந்த நிலையில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து அவங்க இடிச்சிட்டு கட்ட மனசு வராமல் இது வேளாங்கண்ணியோட ஒரு ஞாபக சின்னமாக இதை வச்சுட்டாங்க. இந்த இடத்துல எல்லாம் வந்து வேளாங்கண்ணிக்கு வந்தால் இங்கே தான் வந்து தங்குவாங்க. இதில் தங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே இந்த பக்கம் நான் ஸ்கூல் போக்குலெல்லாம் இப்படியே கிராஸ் பண்ணி போவேன், ஒரு மீன் வறுக்கிற வாடை தான் வரும். ஏன்னா எல்லா மக்களும் இங்கே வந்து மீன் வறுத்து சாப்பிட்டு போவாங்க. எல்லா இடத்துலையும் அடுப்பு இருக்கும். இங்கே எந்த சமையலுக்குமே வந்து எந்த தடையும் இல்லை. அந்த லாஸ்ட்டில் தெரிகிறது தான் அடுப்பு, வரிசையாகவே இருக்கும். நான் குழந்தையாக இருக்கும்போது 50 ரூபாயோ 60 ரூபாயோ நினைக்கிறேன் ஒரு நாள் வாடகை. இப்போ கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஆகுது. அதில் சின்ன சின்ன டேமேஜ்கள் தான் இருக்குது. இருந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்பு இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க. வேளாங்கண்ணி வந்தவங்க இந்த அசிசியை வந்து ஆதி காலத்தில் சொல்கிறேன், இந்த அசிசிக்கு வராமல் யாருமே போயிருக்க முடியாது. சரி நண்பர்களே, இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.